வணக்கம். மதிமுகம் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் 79வது சுதந்திர தின விழாவின் நல்வாழ்த்துக்கள். இன்றைய முக்கிய நிகழ்வுகளை பார்ப்பதற்கு முன்பாக தலைப்பு செய்திகளை பார்க்கலாம். சென்னை கோட்டை கொத்தளத்தில் தேசிய கொடியை ஏற்றினார் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின். சுதந்திர தின உரையில் 9 அறிவிப்புகள் வெளியீடு. நாட்டின் 79வது சுதந்திர தினத்தை ஒட்டி டெல்லியில் தேசிய கொடியை ஏற்றினார் பிரதமர் மோடி. நாடு எப்பொழுதும் முப்படைகளுக்கும் தலைவணங்கி நிற்கும் என பேச்சு. ரஷ்ய அதிபர் பேச்சுவார்த்தைக்கு முன்வர இந்தியா மீதான வரி விதிப்பே காரணம். அமெரிக்க அதிபர் டிரம்ப் கருத்து. தங்கச்சி மடத்தில் மீனவர்கள் உண்ணாவிரத போராட்டம். இலங்கை சிறையில் உள்ள மீனவர்களையும் படகுகளையும் மீட்க வலியுறுத்தல். சி.வி. சண்முகம் செலுத்திய 10 லட்சம் நலன் காக்கும் ஸ்டாலின் திட்டத்திற்கு பயன்படுத்தப்படும். தமிழக அரசு அறிவிப்பு. 79வது சுதந்திர தினத்தை ஒட்டி சென்னை ஜார்ஜ் கோட்டையில் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் தேசிய கொடியை ஏற்றினார். நாடு முழுவதும் இன்று 79வது சுதந்திர தினம் கோலாகலமாக கொண்டாடப்படுகிறது. அந்த வகையில் தமிழ்நாடு அரசின் சார்பில் சென்னை ஜார்ஜ் கோட்டையில் சுதந்திர தின நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகள் பிரம்மாண்டமாக செய்யப்பட்டிருந்தன. இதனை அடுத்து சென்னை கோட்டை கொத்தளத்திற்கு வருகை தந்த முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் முப்படை வீரர்களின் அணிவகுப்பு மரியாதையை ஏற்றுக்கொண்டார். இந்த அணிவகுப்பில் சிறப்பு காவல் படைகள், கேரளா சிறப்பு காவல் படை, காவல் பெண் கமாண்டோக்கள் உள்ளிட்ட போலீசார் பங்கேற்றனர். தொடர்ந்து கோட்டை கொத்தளத்தில் காலை 9 மணிக்கு மூவர்ண தேசிய கொடியை முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் ஏற்றி வைத்து சிறப்புரையாற்றினார். அப்போது பட்டொலி வீசி பறக்கும் தேசிய கொடியை தான் மட்டுமல்ல அனைத்து மாநில முதலமைச்சர்களும் ஏற்றும் ஜனநாயக உரிமையை பெற்று தந்தவர் கலைஞர் என்று பெருமிதம் தெரிவித்த அவர் 5வது முறை தேசிய கொடியை ஏற்றும் வாய்ப்பை பெற்றதற்கு மகிழ்ச்சி அடைவதாக தெரிவித்தார். தொடர்ந்து பேசிய முதலமைச்சர், நாட்டின் விடுதலைக்கு காரணமான சுதந்திர போராட்ட தியாகிகளை போற்றுவோம் என்றும், தமிழ்நாட்டில் தியாகிகளுக்கு மணிமண்டபம் சிலைகள் பெரும்பாலும் திமுக ஆட்சியில் அமைக்கப்பட்டவையே என்றும் தெரிவித்தார். அதனைத் தொடர்ந்து முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் விருதுகள் வழங்கினார். தகைசால் தமிழர் விருது இந்திய யூனியன் முஸ்லிம் லீக் கட்சியின் தேசிய தலைவர் பேராசிரியர் K.M. காதர் மொஹிதீனுக்கு வழங்கப்பட்டது. தொடர்ந்து டாக்டர் ஏ.பி.ஜே. அப்துல் கலாம் விருது இஸ்ரோ தலைவர் வி. நாராயணனுக்கு வழங்கப்பட்டது. கல்பனா சாவ்லா விருது காஞ்சிபுரம் மாவட்டத்தை சேர்ந்த பாரா பேட்மிண்டன் வீராங்கனை துளசிமதி முருகேசனுக்கு வழங்கப்பட்டது. மேலும் முதலமைச்சரின் மாநில இளைஞர் விருது பாரா ஒலிம்பிக் வீரர் மாரியப்பனுக்கு வழங்கப்பட்டது. நாட்டு மக்கள் அனைவருக்கும் எனது மனமார்ந்த விடுதலை நாள் நல்வாழ்த்துக்களை தெரிவிக்கும் அதே வேளையில், நாம் இன்று விடுதலை காற்றை சுவாசிக்க காரணமாய் விளங்கும் தியாகிகளை போற்றி அவர்களது உன்னத நோக்கங்கள் நிறைவேற நாளும் உழைக்க உறுதி எடுத்துக்கொள்வோம். இங்கு பட்டொலி வீசி பறக்கும் நமது தேசிய கொடியை நான் மட்டுமல்ல, அனைத்து மாநில முதலமைச்சர்களும் இந்த நாளில் ஏற்றுவதற்கான ஜனநாயக கடமையை, ஜனநாயக உரிமையை 1974ஆம் ஆண்டு இந்தியாவின் அனைத்து முதலமைச்சர்களுக்கும் பெற்றுத் தந்தவர் நம்முடைய முத்தமிழறிஞர் கலைஞர் அவர்கள். தமிழ்நாட்டை 5 முறை ஆட்சி செய்த முத்தமிழறிஞர் கலைஞரின் வழி நடக்கக்கூடிய திராவிட மாடல் ஆட்சியில் 5வது ஆண்டாக தேசிய கொடியை ஏற்றி வைக்கக்கூடிய வாய்ப்பை நான் பெற்றமைக்கு பெருமை அடைகிறேன். இதனிடையே சுதந்திர தினத்தை முன்னிட்டு தவேக தலைவர் விஜய் வாழ்த்து தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக தனது எக்ஸ் தளத்தில் மத சார்பின்மை, சகோதரத்துவம், நல்லிணக்கம் நீடிக்க அனைவருக்கும் வாழ்த்துக்கள் என்று தெரிவித்துள்ளார். மேலும் இத்திருநாளில் நம் தேசத்தின் சுதந்திரத்திற்காக பாடுபட்ட தன்னலமற்ற தலைவர்கள், தியாகிகள் மற்றும் வீரர்களின் தியாகத்தை போற்றி வணங்குவோம் என விஜய் பதிவிட்டுள்ளார். நாட்டின் 79வது சுதந்திர தினத்தை ஒட்டி டெல்லி செங்கோட்டையில் பிரதமர் மோடி தொடர்ந்து 12வது முறையாக தேசிய கொடியை ஏற்றினார். இந்தியாவின் 79வது சுதந்திர தின கொண்டாட்ட நிகழ்ச்சிகள் டெல்லி செங்கோட்டையில் நடைபெற்றது.
செங்கோட்டையில் முப்படைகள் அணிவகுப்பு மரியாதையை பிரதமர் மோடி ஏற்றுக்கொண்டார். அதனைத் தொடர்ந்து பிரதமர் மோடியை பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங், முப்படை தளபதிகள் வரவேற்று செங்கோட்டையில் அமைக்கப்பட்டுள்ள மேடைக்கு அழைத்து சென்றனர். இந்த சுதந்திர தின கொண்டாட்ட நிகழ்ச்சியில் உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி, ஒன்றிய அமைச்சர்கள் உள்ளிட்ட 5000 சிறப்பு விருந்தினர்கள் பங்கேற்றனர். இதனைத் தொடர்ந்து 21 குண்டுகள் முழங்க பிரதமர் நரேந்திர மோடி டெல்லி செங்கோட்டையில் தேசிய கொடியை ஏற்றினார். 79வது சுதந்திர தின விழாவை முன்னிட்டு டெல்லியில் பலத்த பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன. தொடர்ந்து பிரதமர் மோடி உரையாற்றுகையில் 140 கோடி இந்தியர்கள் உற்சாகத்துடன் சுதந்திர தினத்தை கொண்டாடுவதாகவும், இது நமது கூட்டு சாதனைகளின் கொண்டாட்டம் என தெரிவித்தார். தொடர்ந்து பஹல்காம் தீவிரவாத தாக்குதல் மிகவும் கொடுமையானது என கூறிய பிரதமர் மோடி, ஆபரேஷன் சிந்தூர் நடவடிக்கையில் ஈடுபட்டவர்களுக்கு பாராட்டு தெரிவிக்கும் நாள் இன்று என தெரிவித்தார். இந்த தீவிரவாத தாக்குதலுக்கு பிறகு நமது படைகளுக்கு முழு சுதந்திரம் வழங்கப்பட்டதாகவும், தீவிரவாதிகள் மற்றும் தீவிரவாதிகளின் ஆதரவாளர்களுக்கு கற்பனை செய்ய முடியாத அளவுக்கு தாக்குதல் நடத்தி நமது வீரர்கள் பாடம் கற்பித்துள்ளதாக நெகிழ்ச்சி தெரிவித்தார். மேலும் இந்த ஆண்டு தீபாவளி மக்களுக்கு இரட்டை தீபாவளியாக இருக்கும் என்று பிரதமர் மோடி தெரிவித்துள்ளார். ரஷ்ய அதிபர் புதின் பேச்சுவார்த்தைக்கு முன்வர இந்தியா மீதான வரி விதிப்பு முக்கிய காரணம் என ட்ரம்ப் தெரிவித்துள்ளார். அமெரிக்கா மற்றும் ரஷ்யா இடையே தற்போது நிலவும் வர்த்தக போர் காரணமாக பல்வேறு நாடுகளின் பொருளாதாரமும் பாதிக்கப்பட்டுள்ளது. குறிப்பாக ரஷ்யாவிற்கு செல்லும் இந்திய பொருட்களுக்கு அமெரிக்கா அதிக வரி விதிக்கிறது. இதற்கு பதிலடியாக ரஷ்யாவும் சில அமெரிக்க பொருட்களுக்கு வரி விதித்துள்ளது. இதனிடையே இன்று நடைபெறவுள்ள அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் மற்றும் ரஷ்ய அதிபர் புதின் இடையேயான பேச்சுவார்த்தை தோல்வி அடைந்ததால் அது உலக வர்த்தகத்தில் பெரும் தாக்கத்தை ஏற்படுத்தும் என எதிர்பார்க்கப்படுகிறது. குறிப்பாக இந்தியாவின் பொருட்களுக்கு விதிக்கப்படும் வரி 50% இருந்து மேலும் உயரக்கூடும் என அமெரிக்க நிதியமைச்சர் ஸ்காட் பெசன்ட் எச்சரிக்கை விடுத்துள்ளார். அமெரிக்காவின் அலாஸ்கா மாகாணத்தில் நடைபெறவுள்ள அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் மற்றும் ரஷ்ய அதிபர் புதின் இடையிலான சந்திப்பு உலகம் முழுவதும் பெரும் எதிர்பார்ப்பை ஏற்படுத்தியுள்ளது. இந்த சந்திப்பின் போது ரஷ்யா உக்ரைன் போரை முடிவுக்கு கொண்டு வருவது பற்றி விவாதிக்க திட்டமிடப்பட்டுள்ளது. இதனிடையே ரஷ்ய அதிபர் புதின் பேச்சுவார்த்தைக்கு முன்வர இந்தியா மீதான வரி விதிப்பு முக்கிய காரணம் என ட்ரம்ப் கருத்து தெரிவித்துள்ளார். இலங்கை சிறையில் உள்ள மீனவர்களையும் படகுகளையும் மீட்க வலியுறுத்தி தங்கச்சி மடத்தில் மீனவர்கள் உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபட்டனர். தமிழக கடலோர பகுதிகளில் இருந்து கடலுக்கு மீன்பிடிக்க செல்லும் தமிழக மீனவர்களை இலங்கை கடற்படையினர் தொடர்ச்சியாக சிறைப்பிடிப்பது, தாக்குதல் நடத்துவது, அவர்களது படகுகளை சேதப்படுத்துவது என அட்டூழியங்களை செய்து வருகின்றனர். அதோடு சிறைப்பிடித்த மீனவர்களை எல்லை தாண்டி வந்ததாக அவர்கள் மீது வழக்கு பதிவு செய்து நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்துள்ளனர். இந்த சம்பவம் ஒட்டுமொத்த தமிழக மீனவர்கள் மத்தியில் பெரும் கொந்தளிப்பை ஏற்படுத்தியுள்ளது. இந்நிலையில் ராமேஸ்வரம் மீனவர்களின் 7 படகுகளை சிறைப்பிடித்து 57 பேரை கைது செய்து சிறையில் அடைத்துள்ளனர். இதனை கண்டித்து ராமேஸ்வரம் மீனவர்கள் 5வது நாளாக போராட்டம் நடத்தி வருகின்றனர். அதன் காரணமாக 800க்கும் மேற்பட்ட விசைப்படகு மீனவர்கள் கடலுக்கு செல்லாமல் நிறுத்தி வைக்கப்பட்டனர். இந்நிலையில் இதே கோரிக்கைகளை வலியுறுத்தி தங்கச்சி மடத்தில் மீனவர்கள் தேசிய கொடியுடன் கருப்பு பேட்ஜ் அணிந்து உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். இந்த உண்ணாவிரத போராட்டத்தில் மீனவ பெண்கள் மற்றும் மீனவ குழந்தைகள் 200க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டனர். சி.வி. சண்முகம் செலுத்திய அபராதம் ரூபாய் 10 லட்சத்தை நலம் காக்கும் ஸ்டாலின் திட்டத்திற்கு பயன்படுத்தப்படும் என தமிழக அரசு அறிவித்துள்ளது. இது தொடர்பாக தமிழக அரசு வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில், உங்களுடன் ஸ்டாலின் திட்டத்தில் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் பெயரை பயன்படுத்த அனுமதி அளிக்க கூடாது என அதிமுக எம்பி சி.வி. சண்முகம் வழக்கு தொடர்ந்தார். இந்த வழக்கின் மீது தாக்குதல் செய்யப்பட்ட மேல்முறையீட்டு வழக்கில் உச்ச நீதிமன்றம் அந்த மனுவை தள்ளுபடி செய்து சி.வி. சண்முகத்துக்கு ரூபாய் 10 லட்சம் அபராதம் விதித்து உத்தரவிட்டது. இந்த அபராத தொகையை தமிழ்நாடு அரசுக்கு செலுத்தவும், அந்த தொகையை தமிழ்நாடு அரசு சார்பில் விளிம்பு நிலையில் உள்ள மக்களுக்கு செயல்படுத்தப்படும் நலத்திட்டங்களுக்காக பயன்படுத்தப்படவும் உத்தரவிட்டது. இந்த உத்தரவிற்கு இணங்க சி.வி. சண்முகம் அபராத தொகையான ரூபாய் 10 லட்சத்தை
தமிழ்நாடு அரசுக்கு செலுத்தியுள்ளார். தமிழ்நாடு அரசு இந்த தொகையை கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் கல்வராயன் மலை வட்டாரத்தில் அதிகமாக வசிக்கும் மலைவாழ் மக்களின் ஆரோக்கியத்தை மேம்படுத்த சுகாதார நலத்திட்டங்களுக்கும் அங்கு நடைபெறும் நலன் காக்கும் ஸ்டாலின் திட்டத்திற்கும் பயன்படுத்திக் கொள்ள உத்தரவிட்டுள்ளதாக தமிழ்நாடு அரசு அறிவித்துள்ளது. தமிழகம் முழுவதும் நாட்டின் 79வது சுதந்திர தின விழா சிறப்பாக கொண்டாடப்பட்டது. நாட்டின் 79வது சுதந்திர தின விழாவை ஒட்டி திருவாரூர் மாவட்ட விளையாட்டு அரங்கில் மாவட்ட ஆட்சியர் மோகனச்சந்திரன் தேசிய கொடியை ஏற்றி வைத்து காவல்துறையினரின் அணிவகுப்பு மரியாதையை ஏற்றுக்கொண்டார். தொடர்ந்து சிறந்த முறையில் பணியாற்றிய காவல்துறை மற்றும் அரசு ஊழியர்களுக்கு சான்றிதழ் வழங்கி கௌரவித்தார். மேலும் 43 பயனாளிகளுக்கு 7,11,000 ரூபாய் மதிப்புள்ள நலத்திட்ட உதவிகளையும் வழங்கினார். இறுதியாக பள்ளி மாணவ மாணவிகளின் கலை நிகழ்ச்சிகள் நடைபெற்றது. அதேபோல் திருப்பூர் சிக்கண்ணா அரசு கலை கல்லூரியில் உள்ள மாவட்ட விளையாட்டு அரங்கத்தில் மாவட்ட ஆட்சியர் மணிஷ் நாராயணவரே தேசிய கொடியை ஏற்றி வைத்து காவல்துறையினரின் அணிவகுப்பு மரியாதையை ஏற்றுக்கொண்டார். தொடர்ந்து தியாகிகள் மற்றும் தியாகிகளின் வாரிசுகள் கௌரவிக்கப்பட்டனர். மேலும் சிறப்பாக பணியாற்றிய அரசு அலுவலர்களுக்கு சான்றிதழ்கள் வழங்கப்பட்டது. பின்னர் பல்வேறு நலத்திட்ட உதவிகளும் வழங்கப்பட்டது. அதேபோல் அரியலூர் மாவட்ட விளையாட்டு மைதானத்தில் மாவட்ட ஆட்சியர் ரத்தினசாமி தேசிய கொடியை ஏற்றி வைத்து காவல்துறையினரின் அணிவகுப்பு மரியாதையை ஏற்றுக்கொண்டார். தொடர்ந்து வெள்ளை புறாக்கள் மற்றும் மூவர்ண பலூன்களை மாவட்ட ஆட்சியர், காவல் கண்காணிப்பாளர் ஆகியோர் பறக்கவிட்டனர். பின்னர் 53 பயனாளிகளுக்கு 2,63,69,733 ரூபாய் மதிப்பிலான நலத்திட்ட உதவிகளையும் வழங்கினார். ராணிப்பேட்டை அரசு ஆண்கள் மேல்நிலைப் பள்ளி விளையாட்டு மைதானத்தில் மாவட்ட ஆட்சியர் சந்திரகலா தேசிய கொடியை ஏற்றி வைத்து மூவர்ண பலூன்களை பறக்கவிட்டார். முன்னதாக மகாத்மா காந்தியின் திரு உருவ சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார். தொடர்ந்து 387 பயனாளிகளுக்கு 2.20 கோடி ரூபாய் மதிப்பிலான நலத்திட்ட உதவிகளை வழங்கினார். இறுதியாக மாணவ மாணவிகளின் கலை நிகழ்ச்சிகளும் நடைபெற்றது. அதேபோல் திருவண்ணாமலை மாவட்ட ஆட்சியர் அலுவலக வளாகத்தில் உள்ள ஆயுதப்படை மைதானத்தில் மாவட்ட ஆட்சியர் தர்பகராஜ் தேசிய கொடியை ஏற்றி வைத்து 392 பயனாளிகளுக்கு சுமார் 4 கோடி ரூபாய் மதிப்பிலான நலத்திட்ட உதவிகளை வழங்கினார். தொடர்ந்து மாணவ மாணவிகளின் கலை நிகழ்ச்சிகள் நடைபெற்றது. மேலும் விருதுநகர் மாவட்ட விளையாட்டு அரங்கில் 79வது சுதந்திர தின விழாவினை முன்னிட்டு மாவட்ட ஆட்சியர் சுகபுத்ரா தேசிய கொடியை ஏற்றி வைத்து பல்வேறு துறைகளில் சிறப்பாக பணியாற்றியவர்களுக்கு நல் சான்றிதழ்களை வழங்கினார். இறுதியாக பள்ளி மாணவ மாணவிகள் பல்வேறு கலை நிகழ்ச்சிகளும் நடைபெற்றது. நாகையில் தமிழ்நாடு தீண்டாமை ஒழிப்பு முன்னணியினரின் 5வது மாநாடு நடைபெற்றது. மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி சார்பில் தமிழ்நாடு தீண்டாமை ஒழிப்பு முன்னணியினரின் 5வது மாநாடு நாகையில் நடைபெற்றது. திருப்பூண்டி மாரியம்மன் ஆலயத்தில் நடைபெற்ற இந்த மாநாட்டில் ஆணவ படுகொலை சம்பந்தமாக தமிழ்நாடு அரசு தனி சட்டம் கொண்டு வர வேண்டும், வன்கொடுமை புகார் மீது காவல்துறை உடனடியாக வழக்கு பதிவு செய்ய வேண்டும் உள்ளிட்ட தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டது. தொடர்ந்து சாதி மறுப்பு திருமணம் செய்து கொண்ட தம்பதிகளுக்கு கீழ்வேலூர் சட்டமன்ற உறுப்பினர் நாகை மாலி பொன்னாடை அணிவித்து பாராட்டுக்களை தெரிவித்தார். திருப்பத்தூரில் ஒரே நேரத்தில் பூத்த 21 பிரம்ம கமல பூக்களை ஆச்சரியத்துடன் பார்த்த பொதுமக்கள் வழிபாடு நடத்தினர். திருப்பத்தூர் மாவட்டம் திருப்பத்தூர் ஹவுசிங் போர்டு பகுதியை சேர்ந்த மருத்துவர் ரஞ்சன் இவரது வீட்டில் பல ஆண்டுகளாக பிரம்ம கமலம் செடியை வளர்த்து வருகிறார். இந்நிலையில் இரவு நேரத்தில் சுமார் 21 பிரம்ம கமலம் பூக்கள் பூத்து குலுங்கியது. பிரம்மனின் நாபி கமலத்தில் இருந்து வந்ததாக கூறி சித்தர்கள் வழிபட்டதால் இந்த பூவிற்கு பிரம்ம கமலம் என்று பெயர் வந்ததாக கூறப்படுகிறது. ஆண்டுதோறும் ஜூன், ஜூலை, ஆகஸ்ட் மாதங்களில் பூக்கும் இந்த பூவின் வாசனை அனைவரையும் கவரும் வண்ணம் இருக்கும். நள்ளிரவில் வெள்ளை நிறத்தில் பூக்கும் பிரம்ம கமல மலர்கள் விடிவதற்குள் வாடிவிடும். இந்நிலையில் ரஞ்சன் என்பவரது வீட்டில் பூத்த 21 பிரம்ம கமல மலர்களை பொதுமக்கள் வழிபட்டு சென்றனர். நாமக்கல் மாவட்டம் ராசிபுரம் அருகே தனியார் பப்ளிக் பள்ளியில் சாம்பியன் விளையாட்டு தின விழா நடைபெற்றது. ராசிபுரத்தில் உள்ள தனியார் பள்ளியில் சாம்பியன்ஸ் அரேனா 2025 என்ற தலைப்பில்
விளையாட்டு தின விழா கொண்டாடப்பட்டது. இதில் நாமக்கல் மாவட்ட விளையாட்டு மற்றும் இளைஞர் நல அலுவலர் கோகிலா, தனியார் பள்ளி தலைவர் குணசேகரன் ஆகியோர் கலந்து கொண்டு தேசிய கொடியை ஏற்றி வைத்து விழாவை தொடங்கி வைத்தனர். தொடர்ந்து சிலம்பம், ஓட்டப்பந்தயம், கைப்பந்து, கால்பந்து மற்றும் உள்ளரங்க விளையாட்டு என பல்வேறு போட்டிகள் நடத்தப்பட்டது. இதில் மாணவ மாணவிகள் தங்களது தனி திறமைகளை வெளிப்படுத்தி அசத்தினர். இறுதியாக போட்டியில் வெற்றி பெற்ற மாணவ மாணவிகளுக்கு சான்றிதழ் மற்றும் கோப்பைகள் வழங்கப்பட்டது. தமிழக மக்களுக்காக கேப்டன் பல்வேறு திட்டங்களை செய்திருக்கிறார் எனவும், அந்த திட்டங்களை அரசு செய்தால் எல்லா தரப்பு மக்களுக்கும் பயனடைவார்கள் எனவும் பிரேமலதா விஜயகாந்த் தெரிவித்துள்ளார். மக்களை தேடி மக்கள் தலைவர் என்ற தலைப்பில் தேமுதிக பொதுச் செயலாளர் பிரேமலதா விஜயகாந்த் தமிழகம் முழுவதும் சுற்றுப்பயணம் மேற்கொண்டு வருகிறார். அதன் ஒரு பகுதியாக நாமக்கல் மாவட்டத்தில் 2 நாட்கள் சுற்றுப்பயணம் மேற்கொண்டுள்ளார். முன்னதாக நாமக்கல் மாவட்ட எல்லை மற்றும் ராசிபுரம் பேருந்து நிலையத்தில் பிரேமலதா விஜயகாந்திற்கு உற்சாக வரவேற்பு அளிக்கப்பட்டது. தொடர்ந்து நிகழ்ச்சியில் பேசிய பிரேமலதா விஜயகாந்த், தமிழக மக்களுக்காக கேப்டன் பல்வேறு திட்டங்களை செய்திருப்பதாக கூறினார். கேப்டனின் கனவு திட்டம், லட்சிய திட்டம், பெண்களுக்கு வீடு தேடி ரேஷன் வழங்கப்படும் உள்ளிட்ட திட்டங்களை கேப்டன் அறிவித்திருந்தார். அதனை இன்று தமிழக அரசு தாயுமானவர் திட்டம் என கையில் எடுத்துள்ளதாக தெரிவித்துள்ளார். பாஜக அரசு முறைகேடாக வெற்றி பெற்றதை கண்டித்தும், முறைகேடுகளுக்கு துணை போகக்கூடிய மத்திய தேர்தல் ஆணையத்தை கண்டித்தும் திருப்பூர் மாவட்டம் பல்லடத்தில் மெழுகுவர்த்தி ஏந்தி காங்கிரஸ் கட்சியினர் ஊர்வலமாக சென்றனர். நடந்து முடிந்த நாடாளுமன்ற தேர்தலில் பாஜக அரசு முறைகேடாக வெற்றி பெற்றதை கண்டித்தும், நடைபெறவுள்ள பீகார் மாநில தேர்தலில் பாஜக அரசை வெற்றி பெற வைப்பதற்கு வாக்காளர் பட்டியலில் முறைகேடுகளை செய்து பாஜகவிற்கு துணை போன மத்திய தேர்தல் ஆணையத்தை கண்டித்தும் எதிர்க்கட்சிகளின் சார்பில் பல்வேறு போராட்டங்கள் நடைபெற்று வருகிறது. அதன் ஒரு பகுதியாக திருப்பூர் வடக்கு மாவட்ட காங்கிரஸ் சார்பில் பாஜக அரசுக்கு சாதகமாக செயல்பட்டு கொண்டிருக்கக்கூடிய மத்திய தேர்தல் ஆணையத்தை கண்டித்தும், முறைகேடாக வெற்றி பெற்ற பாஜக அரசை கண்டித்தும் மெழுகுவர்த்தி ஊர்வலம் நடைபெற்றது. தேசிய செயலாளரும் திருப்பூர் வடக்கு மாவட்ட காங்கிரஸ் கமிட்டியின் தலைவருமான கோபிநாத் பழனியப்பன் தலைமையில் நடைபெற்ற இந்த ஊர்வலத்தில் ஏராளமான காங்கிரஸ் நிர்வாகிகள் கலந்து கொண்டு பேரணியாக சென்றனர். மத்திய பாஜக அரசு நாட்டினுடைய பொது தேர்தலை 2024 மட்டுமல்ல, கடந்த பல தேர்தலிலே வாக்கு திருட்டு மூலியமாக தேர்தலிலே போலி வெற்றியை ஈட்டி இருக்கிறார்கள் என்று தலைவர் ராகுல் காந்தி அவர்கள் ஆதாரப்பூர்வமாக இன்று நிரூபித்திருக்கிறார்கள். அதை தேர்தல் ஆணையத்திடமும் விளக்கம் கேட்டுக் கொடுத்திருக்கிறார்கள். அப்படி நாட்டினுடைய பிரதான எதிர்க்கட்சி தலைவர் ஆதாரப்பூர்வமாக நிரூபித்ததை தேர்தல் ஆணையம் அசாதாரணமாக எடுத்துக்கொண்டு அவர் பிராமண பத்திரத்திலே கொடுக்க வேண்டும் என்றெல்லாம் கேலிக்கூத்தாக கூறிக்கொண்டிருக்கிறார்கள். சென்னை அயனாவரம் கோபால் பிள்ளை நகரில் 79வது சுதந்திர தினத்தை ஒட்டி கொடியேற்ற நிகழ்ச்சி வெகு சிறப்பாக நடைபெற்றது. சென்னை அயனாவரம் கோபால் பிள்ளை நகரில் 79வது சுதந்திர தினத்தை ஒட்டி கொடியேற்ற நிகழ்வு மற்றும் கோபால் பிள்ளை நகர் வெல்ஃபேர் அசோசியேஷன் பெயர் பலகை திறப்பு விழா வாசு தலைமையில் நடைபெற்றது. இதனைத் தொடர்ந்து பொதுமக்களுக்கு காலை சிற்றுண்டி வழங்கப்பட்டதோடு சிறுவர் சிறுமிகளுக்கு பென்சில், பேனா உள்ளிட்ட பொருட்கள் வழங்கப்பட்டது. மேலும் தூய்மை பணியாளர்களுக்கு சால்வை அணிவித்து மரியாதை செலுத்தப்பட்டது. இந்நிகழ்ச்சியில் கோபால் பிள்ளை நகரை சேர்ந்த மக்கள் பலரும் கலந்து கொண்டனர். தங்கம் விலை சவரனுக்கு 80 ரூபாய் குறைந்து 74,240 ரூபாய்க்கு விற்பனையாகிறது. தங்கம் விலை தொடர்ந்து ஏற்ற இறக்கத்துடன் காணப்பட்டு வருகிறது. அதன்படி தங்கம் விலை இன்று சற்று குறைந்துள்ளது. அதன்படி சென்னையில் 22 கேரட் ஆபரண தங்கத்தின் விலை கிராமிற்கு 10 ரூபாய் குறைந்து 9,280 ரூபாய்க்கும், சவரனுக்கு 80 ரூபாய் குறைந்து 74,240 ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்படுகிறது. மேலும் வெள்ளியின் விலையில் எவ்வித மாற்றமும் இன்றி 1 கிராம் வெள்ளியின் விலை 127 ரூபாய்க்கும்,
1 கிலோ வெள்ளியின் விலை 1,27,000 ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்படுகிறது. ஆசிய கோப்பைக்கான கிரிக்கெட் தொடரில் பாகிஸ்தானுக்கு எதிரான ஆட்டத்தை இந்தியா புறக்கணிக்க வேண்டும் என ஹர்பஜன் சிங் கூறியுள்ளார். ஆசிய கோப்பை 2025 கிரிக்கெட் தொடர் ஐக்கிய அரபு அமீரகத்தில் செப்டம்பர் 9ஆம் தேதி தொடங்கப்பட உள்ளது. இதில் இந்தியா, பாகிஸ்தான் அணிகள் செப்டம்பர் 14ஆம் தேதி மோதுகின்றன. இந்நிலையில் இந்திய கிரிக்கெட் அணியின் முன்னாள் சுழற்பந்து வீச்சாளர் ஹர்பஜன் சிங் பாகிஸ்தானுக்கு எதிரான போட்டியை இந்தியா புறக்கணிக்க வேண்டும் என தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக செய்தியாளர்களை சந்தித்த அவர், எல்லையில் நமது வீரர்கள் உயிரை தியாகம் செய்து கொண்டிருக்கும் போது நாம் எப்படி பாகிஸ்தானுடன் கிரிக்கெட் விளையாட முடியும்? இது மிகவும் சாதாரண விஷயம். ஒரு கிரிக்கெட் போட்டியை தவிர்ப்பதால் ஒன்றும் குறைந்துவிடாது என தெரிவித்துள்ளார். நமது ராணுவ வீரர்களின் தியாகம் மகத்தானது. அதனுடன் ஒப்பிடும் போது கிரிக்கெட் எல்லாம் ஒன்றுமே இல்லை. எல்லை பகுதியில் பதற்றம் நிலவும் போது, இரு நாடுகளுக்கு இடையே சண்டை நீடிக்கும் போதும் நாம் கிரிக்கெட் விளையாட செல்வது சரியாக இருக்காது என கூறியுள்ளார். மேலும் தேசமே எப்போதும் முதன்மையானது, ரத்தமும் நீரும் ஒன்றாக ஓட முடியாது என்பது நமது அரசாங்கத்தின் நிலைப்பாடு. அதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் என தனது ஆதங்கத்தை கூறியுள்ளார். மீண்டும் தலைப்புச் செய்திகள். சென்னை கோட்டை கொத்தளத்தில் தேசிய கொடியை ஏற்றினார் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின். சுதந்திர தின உரையில் 9 அறிவிப்புகள் வெளியீடு. நாட்டின் 79வது சுதந்திர தினத்தை ஒட்டி டெல்லியில் தேசிய கொடியை ஏற்றினார் பிரதமர் மோடி. நாடு எப்பொழுதும் முப்படைகளுக்கும் தலை வணங்கி நிற்கும் என பேச்சு. ரஷ்ய அதிபர் பேச்சுவார்த்தைக்கு முன்வர இந்தியா மீதான வரி விதிப்பே காரணம். அமெரிக்க அதிபர் டிரம்ப் கருத்து. தங்கச்சி மடத்தில் மீனவர்கள் உண்ணாவிரத போராட்டம். இலங்கை சிறையில் உள்ள மீனவர்களையும் படகுகளையும் மீட்க வலியுறுத்தல். சி.வி. சண்முகம் செலுத்திய 10 லட்சம் நலன் காக்கும் ஸ்டாலின் திட்டத்திற்கு பயன்படுத்தப்படும். தமிழக அரசு அறிவிப்பு. இத்துடன் செய்திகள் நிறைவடைந்தன. மீண்டும் செய்திகள் இரவு 8 மணிக்கு. மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள மதிமுகம் பிரைம் யூடியூப் தளத்தில் இணைந்திருங்கள்.